கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்வோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த 29வது ஆண்டு விழாவில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சிலவற்றை வேகமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தேவன் என் மேல் அன்பு வைத்தார். தேவன் என் மேல் அன்பு வைத்தார். இதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு. அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எடுத்து ஆண்டவர் சொல்கிறார், தேவன் என் மேல் அன்பு வைத்தார். God blessed me. என்னது? God loved me. கர்த்தர் சொல்கிறார், God loved me. அப்போ தேவன் என் மேல் அன்பு வைத்தார். God loved me. ஆகவே தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ல ஆண்டவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு வாசிக்கிறேன். நான் வேகமாக உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பதனால் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவார். ஆண்டவராகிய தேவன் முதலாவது என் மேல் அன்பு வைத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவார். ஆண்டவராகிய தேவன் நாம் சொல்லுவது, ஆண்டவர் உன்மேல் நான் அன்பு வைத்தேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இல்லாம வாழ்ந்து வந்த நாட்களில், ஆண்டவர் அறியாம வாழ்ந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வரும் பொழுது அந்த காலகட்டத்துல நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் இல்லை. ஆக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படும்போது ஆண்டவர் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், அதாவது என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, வறுமை, கஷ்டம், பிடி, போராட்டம், வியாதி, சூரிய மந்திர மாயமானங்கள், இப்படிப்பட்ட கட்டுகளிலே வாழ்ந்து வந்த என்ன இயேசு தேடி வந்தார். அந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்க, என் மீது அன்பு வைக்கிறேன், உன் மீது நான் அன்பு வைத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்ப முதலாவது தேவன் என் மீது அன்பு வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து பப்ளிக் கூடாரம் அல்ல, விளையாடுகிற நேரம் அல்ல. தயவு செய்து பயத்தோடு வந்து உட்காருங்க. எனவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் உட்காருங்க, யாரும் வெளியில இருந்து போகாதீங்க, டோர் க்ளோஸ் பண்ணுங்க. எனவே கர்த்தர் ரொம்ப நல்லவர். எனவே தேவன் என் மேல் அன்பு வைத்தார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல ரொம்ப பயம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம ரொம்ப பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக அதிசயமாக தேவன் நம்மை நடத்தி வருகிறார். எனவே அன்பான தேவ பிள்ளையே, ஒரு விஷயம் கூட கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யார் மீது அன்பு வைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மீது? ஒரு நிமிஷம். டோர் க்ளோஸ். யார் மீது அன்பு வைத்தார்? யார் மீது அன்பு வைத்தார்? யார் மீது அன்பு வைத்தார்? பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். இப்படிதான் ஆசீர்வதிப்பார். இந்தியன் ஐபி செக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். நம்ம சபைக்கு, நம்ம அறக்கட்டளைக்கு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் அங்கீகாரத்தை கொடுக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஐபி செக்ஷன் வந்திருக்கிறாங்க. நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், என்னை நமக்கு எதுவும் தோணும்ல அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பாருங்க, எந்த நாள்ல என் அப்பா என் மேல் அன்பு வைத்தவர். அற்புதமானவர். என் மீது அன்பு வைத்தவர். எந்த மனுஷன் அன்பு வைக்காவிட்டால், உலகம் வெறுத்தால், உறவுகள் வெறுத்தால், நண்பர்கள் வெறுத்தால், கர்த்தர் எப்பொழுதும் அவர் வெறுக்க மாட்டார். அவர் அன்பை என்னிடத்தில் அவர் வெறுப்பாக காண்பித்ததே இல்லை. ஏனென்றால் என் ரட்சிப்பை என் ஆண்டவர் என் மீது அன்பு வைத்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்தார். அருமையான போதகர் ஜெயநாதன் ஸ்ரீரங்கத்தில் சொன்னார்கள், தேவ சமூகத்துக்கு ஓடாதே, தேவ சமூகத்துக்கு ஓடாதே, ரொம்ப அடித்தா சொன்னார். நான் இப்போதான் தேவ சமூகத்தை விட்டு ஓடவே மாட்டேன். ஆனா ரொம்ப மனக்கசத்தை விட்டாடுவேன். ஏன்னா எங்க அப்பா அவர் தான். எங்க அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா
தட்சிணாமூர்த்தி இல்லை. மார்க்கோட அப்பா யாரு? ஏசப்பா. தட்சிணாமூர்த்தி முழுக்க அப்பா ஜோசப் இல்லை, ஏசப்பா. ஜோசப்புக்கு அப்பா மார்க் இல்லை, ஏசப்பா. எல்லாருக்கும் யார்? ஏசப்பா. ஏசப்பா தான் அப்பா. அதனால தேவன் அவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷன் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் எந்த மனுஷனாலும் தரப்பட முடியாது. நம்ம செய்யற பணிகளுக்கு நாம் அவர் மீது அனுபவித்தால் அவர் நம் மீது அனுபவிப்பார். வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பயம். நானு ஒரு கோச்சுக்கு போகும்போது நல்லா கவனிக்கல. பிரியமானவர்களே, இந்த குழந்தைங்க கொஞ்சம் தம்பிங்கள முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஒரு தம்பிப்பார். கொஞ்சம் பயத்தோட பக்தி. ஒரு கோர்ட்டுக்கு போனேன், ஹைகோர்ட்டு. அங்க போகும்போது கோர்ட்டுக்கு மாதிரி வளாகம் நடக்கும்போது நீதி அரசர் வந்து அமர்ந்துட்டாரு. அமர்ந்த பிற்பாடு அது உள்ள ஒரு அட்வொகேட் யார் போனா கூட என்ன பண்ண வந்து அப்படி அந்த வழியில உள்ள அப்படி நின்று அப்படி அவர் நீதி அரசரை பார்த்து போடுவாங்க. தழுங்க வணிகிட்டு அது உள்ள வரத்துக்கு அட்வொகேட் சீனியர்ஸ் எடுப்பாங்க. என் கண்ணால பார்த்திருக்கிறேன். யார் அவர்? நீதிபதி. எங்க அப்பா இயேசு எழுதின இந்த சட்டம், பிப்ளிக்கல் வேதாகம சட்டத்தை ஒருங்கிணைத்து எழுதி வைத்து கொடுத்த ஒரு நீதி அரசர். அதை எடுத்து வாசித்து நான் நேற்று சொல்றேன். அவரு அந்த ரூம்ல இருக்கிறாரு. அதுக்கு எல்லாரும், ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஆறாவது வேலையில 2 வாரம் ஓடியாருங்க. ஒரு குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தாரு, சாப்பிட்டா பயமான பக்தியா. ஒருத்தர் யாருன்னா ஒரு யூரினோ 1க்கு 2க்கு போகணும்னா கூட அப்படி எழுந்து பொறுமையா எழுந்து குனிஞ்சுன்னா அப்படி போகணும். வெளியில பயத்தோட பக்தியோட அப்படி போகணும். குனிஞ்சுன்னு. ஏன்னா இது தேவனுடைய சமூகம். தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய ஆலயம். நான் அவர் ஆலயம். எனக்குள்ள இயேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது கைவிட மாட்டேன். அது பயம், பக்தி. அவ்வளவு பயம் இருக்கணும், அவ்வளவு பக்தி இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும். சொன்னார் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனேன். எங்க அப்பா அடிச்சாரு பாருங்க. செயல் படுத்த நடக்க முடியல. அந்த சில ஆட்கள் அந்த அட்டையை வாங்கினாலும் திருந்த மாட்டீங்க. ஒழுக்கம் வேணும். சபையில தூங்க கூடாதுங்க. என் வாழ்க்கை கடந்து வந்ததை, நான் கடந்து வந்த அந்த பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது, இன்னைக்கு 29வது ஆண்டு நான் நிற்கும் போது என் அப்பனுக்கு நான் மனதார நான் குடும்பமா நன்றி சொல்லும் போது, நான் ஒருவனாய் என்னை தெரிந்து என்னை ரட்சித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்து 1996 கொடுத்து இன்றைக்கு 2024 என் ஆண்டவர் இன்னைக்கு 28வது ஆண்டு முடித்து 29வது ஆண்டுக்கு நான் போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவருக்கு நன்றி 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 சொல்லி அடுத்த ஆண்டை கடந்து போகும்போது ஆண்டவர் அவருக்கு நன்றி 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 மட்டும் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கேன். அதுதான் கர்த்தர் சொல்றார், என் மேல் அன்பு வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல் God loved me. என் மேல் அன்பு வைத்தார். என் மேல் அன்பு வைத்த தெய்வம் அவர் இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க வசனத்தை. உன்மேல் அன்பு வைத்து, அப்ப உன்மேல் அன்பு வைத்து எனக்கு மட்டும் இல்லது, உங்களுக்கு தான் சொல்றாரு. ஆண்டவர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிக்கணும், உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று. அப்ப உன்மேல் அன்பு வச்சாரு, உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன்மேல் அன்பு வைத்தார், உன்னை ஆசீர்வதித்தார், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம், அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த ஊர், அந்த ஊர்ல, அந்த எல்லையில, அந்த வீட்டுல பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த இடத்துல கொடுத்தாரோ அந்த இடத்தில் பெருக பண்ணி. இப்ப தேவன் இருக்கிறார். அவருக்கு முன்னோர்களுக்கு எந்த இடத்துல கொடுத்தாங்களோ, ரேவதிக்கு எந்த இடத்துல கொடுத்தாரோ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த இடத்தில் உன்னை பெருக பண்ணி. கரங்களை தட்டி
எந்த இடத்துல? உன் பிதாக்கள் கொடுத்த அந்த இடத்துல உன்னை பெருக பண்ணி என் ஆண்டவர் பாருங்க. இந்த ஊழியத்துல நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன், ஊழியம் செய்ய பாண்டிச்சேரி போயிட்டேன். பாண்டிச்சேரி போய் தெரு தெருவா இன்னைக்கு எந்தெந்த ஊர்ல கருவாடி குளத்துல எத்தனை தெருவு, பாண்டிச்சேரியில சாமி பிள்ளை தோட்டத்துல எத்தனை தெரு இருக்கு, லாஸ்பேட்ல எத்தனை தெரு இருக்கு, ஒவ்வொரு ஊர்களில் சாமி பிள்ளை தோட்டம், லாஸ்பேட்டை, கருவாடி குப்பம், போட்ட குப்பம், அப்படியே முத்தியால்பேட்டை, ஒரு ஒரு இடங்களிலும் எத்தனை தெருக்கு, அந்த ஊர்ல எத்தனை தெரு, எத்தனை எல்லா விதமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறது, விற்கிறர்கள், அது இது எல்லாவற்றையும் அப்படி ஒவ்வொரு நாள் தெரு தெருவா போய் பசி பட்னியோடு நான் சுத்தி 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 அப்படியே லிஸ்ட் அவுட் எடுப்பேன். எடுத்து வந்து அந்த ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவேன், பகலெல்லாம் போய் எடுப்பேன். பசி பட்னியா வருவேன், ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை, ஆரம்ப கால ஊழியம். அப்ப எல்லா வேலையும் நான் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த ஊழியத்துல வந்து நான் செய்யப்படப்படுது. ஆண்டவராகிய தேவை ஒவ்வொரு ஊரை, ஒவ்வொரு தெருவை, ஒவ்வொன்று அக்குவர் ஆணிவர் எடுத்தேன். அப்படி எடுத்ததுனால தான் ஆண்டவர் பாருங்க என்மேல் அன்பு வைத்தார். என்மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு சொன்னேன். அந்த தேசம் நான் அங்க போய் எடுத்தேன். ஆனா எங்க அப்பா சொன்னாரு, எப்பா மகனே, உன் அப்பன் பிறந்த இடம், உன் தாத்தா பிறந்த இடம், அங்க உன்னை நான் என்ன செய்யறேன், உன் பிதாக்கள் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுப்பேன். அந்த தேசத்துல, அந்த இடத்துல உன்னை பெருக பண்ணி அந்த பெருக்கத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அந்த பெருக்கத்தை நான் அனுபவிக்கிறேன், அந்த பெருக்கத்துக்குள் வாழ்கிறேன். உன்னை பெருக பண்ணி என் கர்ப்பத்தின் கனிகளையும், என் கர்ப்பத்தின் கனி யாரு? என் பிள்ளைங்க, எனக்கு கொடுத்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, என் கர்ப்பத்தின் கனிகளையும். இப்ப என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியும். பெக்காத பிள்ளை 1, பெத்த பிள்ளை 3 என் மாம்சத்துல. அப்ப இந்த 3-4 பிள்ளை பின்னா இருக்காங்க. இன்னைக்கு 29வது ஆண்டுல மிக முக்கியமா என் பிள்ளைங்க, ஒரு பிள்ளை நீங்க பாஸ்டா இருக்கிறார், இன்னொரு பிள்ளை இந்த ஊழியத்துல மிகவும் சப்போர்ட். எல்லா பணிகளும், இறை பணியிலிருந்து சமுதாய பணிந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு பயங்கரமான சப்போர்ட். அடுத்த 2 பிள்ளைகள் ஊழியத்துல சப்போர்ட். ஆனா 4 பேர் என்ன, 2 பேர் இப்ப மருத்துவம் முடிச்சுட்டாங்க, மருத்துவம் டாக்டர் படிப்பு முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் டாக்டர் முடிச்சு 10 ஆண்டுகள் பணி செய்கிறார், இன்னொருத்தர் மருத்துவத்தை படித்து முடிச்சுட்டாங்க. சோ நேத்தோட முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு முடிச்சுட்டாங்க. இப்ப பணிக்கு போகணும். அடுத்த 2 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என் தேவன் என்னுடைய கர்ப்பத்தில் கனி, கரங்களை தட்டி. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கர்ப்பத்தின் கனி. அப்ப என் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் பெருக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பெருக்கத்தை காண என்ன செய்யணும்? யார் படிப்பு, யார் படிப்பு, யார் படிப்பு தேவை. அதான் பாஸ்டர் ஜெயகாந்தன் ஸ்ரீலங்கா சொல்லப்படும் போது அவர்கள் அர்ப்பணிப்பு மிகையாகாது. அவருடைய அர்ப்பணிப்பு இந்த ஊழியம் செய்து செய்து ஆரம்பித்து 28 ஆண்டுகள் முடித்தது. ஒருவனாய் கர்த்தர் கொடுத்தார் இந்த ஊழியத்தில். அதுக்கப்புறம் அம்மா வந்து 24 வருடங்கள். அப்ப 28 வருடம் முடிச்சிருக்கிறோம். இப்ப கணவன் மணி நாங்க செஞ்சோம். அதுக்கப்புறம் கர்ப்பத்தில் பிள்ளைகளோடு செய்கிறோம். அதுதான் கர்ப்பத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், உன் பிதாக்களுக்கு அதாவது உன் தகப்பன், உன் பாட்டன், பூட்டன், உன் தகப்பன் தாய்க்கு சொன்ன அதே இடத்துல தேவன் இந்த செய்யும் தாலுக்காவில் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? இறைப்பணி, சமுதாய பணி. நான் ஆரம்ப காலத்தில் சமுதாய பணி தான் தொடங்கினேன். இந்த சமுதாய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தவன், ஒரு கைப்பிடி சோத்துக்கு கஷ்டப்பட்டவன், ஒரு கட்சிக்கு கஷ்டப்பட்டவன். அவர் சொன்னார், ஒரு சைக்கிள் வாங்க முடியாதுன்னு. சைக்கிளை பார்த்தோம்னா கண்ணால தான் எங்களால பார்க்க முடியும், அந்த சைக்கிளை வாங்க முடியாது, கண்ணால பார்த்திருந்தோம், அவ்வளவுதான். அன்பான தேவ பிள்ளையே, சைக்கிளை பார்க்க தான் முடியும். அந்த ஒரு சைக்கிள் தான் ஒரு ஊர்ல ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அந்த சைக்கிளை பார்க்க தான் முடியும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு பாருங்க, அவர் உன்னை பெருக பண்ணுவேன், உன் கர்ப்பத்தின் கனிகளை பெருக பண்ணுவேன், உன் பிதாக்களுக்கு சொன்ன இடத்துல பெருக பண்ணுவேன். எங்கேயோ நான் அமெரிக்காவிலையோ நான் சிங்கப்பூர்லயோ அங்கேயும் இங்கே பெருக்கமா இருக்கிறேன் அதெல்லாம் தெரியாது. ஆனா நீ பிறந்த மண்ணுல, நீ உன் பிதாக்கள், அதாவது என் பாட்டன் பூட்டன், என் அப்பா அம்மா வாழ்ந்த அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அன்பானவர்களே, கடவுளுக்கு நான் பயப்பட வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்து இன மக்களுக்கு, அடுத்து எல்லாருக்கும், ஏழை மக்களுக்கு உதவி செய்த எண்ணம் தானா வரணும் நமக்கு.
இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு அந்த பெருமிதத்தோடு இன்னைக்கு தமிழ்நாடு மாண்புமிகு டாக்டர் என்.கே. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு 2021 கல்வாரி அறக்கட்டளைக்கு அவர்கள் அன்றைக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. அது வெறுமையா வந்ததல்ல. ஏழை எளிய மக்களுக்கு, இருளர் மக்களுக்கு, நரிக்குறவ மக்களுக்கு, தெரு ஓரங்களில் நடந்து திரிகிற தரித்திரர்களுக்கு, குழந்தைகளுக்கு, படிப்பில்லாதவர்கள் படிப்பில்லாத மக்களுக்கு படிப்பு கொடுப்பது, பசிப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது, ஏழை எளிய ஜனங்களை பார்த்து சீர்தூக்கி உடை கொடுப்பது, தெரு ஓரங்களில், பஸ் ஸ்டாண்டுகளில், ரயில் நிலையங்களில், பொது இடங்களில் இருக்கிற மக்களுக்கு போய் அவர்களுக்கு தண்ணி என்ன தண்ணி கொடுப்பது, உணவு என்ன உணவு கொடுப்பது, உணவு, தண்ணி, துணிமணிகள் அவர்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு யார் கொடுப்பார்கள் என்று அவர்களை அப்படிப்பட்ட தரித்திர மக்களுக்கு ஓடி போய் செய்தது. நரிக்குறவ மக்களுக்கு துணிமணிகளை கொடுப்பது, உணவு கொடுப்பது, அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக பாடுபடுவது, இருளர் மக்களுக்கு செய்யூர், சேவலிபுரம், ஜீடிக்குப்பம், இன்னும் பவுஞ்சூர், இப்படி 4 கிராமங்களில் இருக்கிற ஏழை, அதாவது எல்லாருமே ஏழை தான், இருளர் மக்கள், டிரைபல், அப்படிப்பட்ட மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நம்ம கொடுத்த கொஞ்சத்துல அவர்களுக்கு நாம் போய் செய்யும் போது இதெல்லாம் பாராட்டிதான். கொரோனா காலத்துல அர்ப்பணித்து நம்ம போய் சேவை செய்தோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை சேகரித்து எல்லாரும் நம்ம கை காசுகளை போட்டு எவ்வளவோ உதவிகள் அவர்களுக்கு உணவு கொடுத்தோம், அவர்கள் தேவைகளை சந்தித்தோம், அவர்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தோம். நீங்கள் இப்படிதான் சுத்தபத்தமாக இருக்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம். செஞ்சதுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் என்.கே. ஸ்டாலின் அவர்கள் நமது கல்வாரி அறக்கட்டளைக்கு அவர்கள் நமக்கு அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை கொடுத்து பாராட்டினார்கள். மிகையாகாது. ஒரு அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் நமக்கு அதை செய்தார் என்றால் அதுக்கு காரணம் என்ன? நாம் செய்த இறைப்பணி, நாம் செய்த சமுதாய பணி, அந்த சமுதாய பணிக்கு கிடைத்த வெற்றி, பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். சமுதாயத்தில் நாம் சாப்பிட்டால் போதாது, பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சொன்னார். தேவன் என் மீது அன்பு வைத்தார். God loves me. God loved me. அப்படி என்றால் தேவன் என் மீது அன்பு வைத்தார். எனவே அங்கே கர்ப்பத்தில் ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்பத்தில் நான் பெருகப்படுவேன் அப்படின்னு சொன்னார். உன் நிலத்தில் விளைகிற கனிகளாகி நீ கண்டித்து சொல்ல எல்லா கனிகளையும் எல்லாவற்றையும், உன் தானியத்தையும், உன் திராட்சை ரசத்தையும், உன் எண்ணெயையும், உன் மாடுகளின் பலனையும், உன் ஆட்டு மந்தையின் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தராக என்ன போல ஆண்டவருக்கு நீங்கள் தேவன் என் மீது அன்பு வைத்தார், கடவுள் என் மீது அன்பு வைத்து அழைத்தார் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் என் மீது அன்பு வைத்தார். அந்த அன்பு வைத்த தெய்வத்தை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்கள் என்ன? அவர் சொன்னார், இந்த 3 நாட்களாக நான் வந்து பார்த்தேன். ஸ்ரீலங்கா ஜெயகாந்தன் பாஸ்டர் சொன்னார், 3 நாள் நின்று பார்த்தேன். எவ்வளவு ஜனங்கள் வந்து உழைத்தார், எவ்வளவு அடியானோடு பிஷப்பையா கூட அவர்கள் அர்ப்பணிப்போடு செய்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் கண்ணால பார்த்தார்கள். தூக்கம் தூக்கம் போனது, தூக்கம் இல்லை, உழைப்பு, எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பொருளாதார காரியங்கள், எல்லாவற்றையும் அர்ப்பணத்தோடு செய்யும். அதுதான் பிரியமானவர்களே, என்னை ஒருவன் கணவனினால் அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் என் மீது அன்பு வைத்தார். ஆண்டவர் உன் மீது, ஆண்டவர் தேவன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை பாராட்டுங்கள். ஏதோ கடமைக்கு சபைக்கு வருகிறோம், ஏதோ நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன், ஏதோ நான் சர்ச்சுக்கு வருகிறேன், ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், அவர் என்ன சொல்வது, நான் என்ன செய்வது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. உன் மீது அவர் அன்பு வைத்துள்ளார். அவர் அன்பை உன் மீது வைத்திருக்கிறார். அப்ப அவர் தாராளமா அவர் அன்பு வைக்கும் போது உன்னுடைய அன்பு யார் மேல இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? உன்னை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல உன் அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கும் போதுதான், அந்த அன்பை நீங்க வைக்கும் போதுதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பார், கர்ப்ப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ கோடி கோடியா லட்சமா எடுத்து போய் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு எதுல கோடி கோடியா லட்சமா நீ பணத்தை கட்டினாலும் அந்த பிள்ளைக்கு படிக்கவே படிக்காது. அந்த பிள்ளைகளுக்கு அங்க என்ன இருக்காது? அறிவு இருக்காது, தேவ அறிவு, தேவ ஞானம் இருக்காது. அங்க களிமண் மட்டும்தான் இருக்கும், அது செம்மண் மட்டும்தான் இருக்கும், அது தேவையில்லாத உப்பு மண்ணாதான் இருக்கும், அது சவுர் மண்ணாதான் இருக்கும். நீ
நீ எவ்வளவு பணத்தை கரைமாக்கினாலும், பெற்றோர்களாய் நீங்கள் ஒழுங்காய் கீழ்ப்படிந்தால் தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு, தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் மீது அனுபவிக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் சந்ததியை பெருக்க பண்ணுவார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உன் ஆடுகளின் பலனையும் உன் ஆடுகளின் பலனையும் நீ கையிடுகிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். நான் செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? இதுக்கென்று நான் சாப்பிடணும், என் பிள்ளைக்கு சாப்பிடணும், நாங்க வாழணும் அப்படின்னு நாங்க எப்போதுமே நாங்க என்ன பண்ணல. நான் எந்த வேலையும் போய் செய்யல. எங்க அப்பா அழைத்தார், ஏசப்பா அழைத்தார். அந்த அழைத்த அழைப்பை ஆண்டவரின் கையில இந்த அழைப்பை கொடுத்துட்டாரு. இந்த பணியை நான் செய்யணும்னு சொல்லி இந்த இறைப்பணியை செய்ய ஆரம்பித்தேன். இந்த இறைப்பணியில நான் ஒருவேளை பட்டினி கிடப்பேன். டெய்லி காலையில சாப்பிடவே மாட்டேன். அந்த ஒருவேளை பட்டினி, அந்த ஒரு வேளைக்கு வருகிற அந்த நான் சாப்பிட வேண்டிய 30 நாளைக்கு சாப்பிட வேண்டிய 30 வேளை உணவை நான் ஒரு ஏழை விதவைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கைகளை தட்டி கத்த நாமத்தை மட்டும் ஒரு ஏழை விதவைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஏழை முதியோருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அவர்கள் 30 நாள் நான் சாப்பிட வேண்டிய உணவை ஒருவேளை உணவு மதிய உணவாக அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் பட்டினியா இருந்து, நான் பசியா இருந்து ஒரு ஏழை விதவைக்கு கொடுத்தேன், ஏழை முதியோருக்கு கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10 பேர் கொடுக்க ஆரம்பிச்சேன், 20 கொடுக்க ஆரம்பிச்சேன், 30 பேர் கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஊரெங்க கொடுக்க கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க நினைக்கிறதுனா நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் பிள்ளைங்க வாங்கணும், நான் எந்த பேச்சை கேட்க தேவையில்ல, ஊழியக்கார பேச்சு கேட்க தேவையில்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்க தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. நாங்க உயர்ந்த பதம் never, எப்பொழுதும் உயரவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்கள் இடத்துல அவரே ஒரு ஆவியை அனுப்புவார். அந்த ஆவியை அனுப்பும்போது அந்த ஆவிக்கு ஜெபித்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு நான் வந்து நின்று கர்த்தருக்கு நேராக சிரமணத்தை பாடி அவரை நாமத்தை போற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பளப்ப சாத்தான் என்று சொன்னால் அது உங்களை விட்டு வெளியேறும். பிரியமானவர்களே, இந்த நிலைமை வரக்கூடாது என்பதுதான் பிரியமான அடுத்த மக்களுக்கு தான் அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஒழுங்குக்கு இருங்கள். தேவன் என் மீது அன்பு வைத்தார். என் மீது அன்பு வைத்த தேவன் என்ன செய்தார் சொல்லுங்க? தேவன் என் மீது அன்பு வைத்தார், என்னை ஆசீர்வதித்தார். என் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்திலே ஒவ்வொரு ஊரிலும் உங்களை கர்த்தர் வைத்து உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் பிள்ளைகளையும் உன் நிலத்தின் கனிகளிலும் உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயையும் மாடுகளின் மந்தையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளை, அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி நம்ம இருக்கப்படும் போது அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். என் மீது அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்த தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையாய் முத்தமாய் இருக்கப்படும் போது கர்த்தர் முதலாவது சொல்றார், செழிப்பான வாழ்வை தருவார். வாசிப்பு உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறார், உங்களுக்கு செழிப்பான வாழ்வை தருகிறார். ஆண்டவர் முதலாவது காரியம் ப்ராஸ்பரஸ் லைஃப். ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ப்ராஸ்பரஸ் லைஃப், செழிப்பான வாழ்வு. உபாகமம் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 14 தேவன் சொல்ல வாசிக்க கேட்கலாம். முதல்ல பைபிள் திருப்புறீங்களா? பைபிள் எடுக்கிறீங்களா? நீங்க நான் மிஷனா ரெக்கார்ட் பண்றது மனுஷன் அற்ப சொற்பமான மனிதர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணுங்க. முதல்ல தைரியத்தை எழுதுங்க. யாருக்கு கர்த்தர் செழிப்பான வாழ்க்கை தருவார்? யாருக்கு வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை யார் கொடுப்பார்? சத்தம் யார் கொடுப்பார்? சத்தம் யார் கொடுப்பார்? எப்படிப்பட்டவர்களுக்கு? தேவன் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். உண்மை அந்த அன்புள்ள தெய்வத்தை என்ன செய்யுங்க, நீ அவர்கள் அன்பு. அப்பதான் கர்த்தர் சொன்ன எல்லா ஆசீர்வாதம் தருவார். அப்ப முதலாவது ஆண்டுடைய அன்பு என்னென்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெரி சிம்பிள். தேகதமா சொன்னார், உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, கவனிங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, கவனிங்க. உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு பிள்ளை போகலன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. எப்பா ஜாக்கப்ப நீ ஸ்கூலுக்கு போவாதப்பா, லைஸ் ஜாய்ஸ் ஸ்கூலுக்குள்ள போவாது, வேஸ்ட். ஜூட ஸ்கூலுக்கு போவாதுப்பா. கேரட் காலேஜுக்குள்ள போவாத. அண்ணு
ஏமா காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் என்னமா வர போற? இசானே கென்சிலு நீ போய் என்ன பண்ண போறமா? சிவிட்டி நீ படிச்சு என்ன பண்ண போற? உன் தம்பி பேர் ஜாலியா விளையாடி கிடக்குறான், நீ கிளி அந்த மாதிரி கூட்டி கிடச்சு போ அப்படி நம்ம சொல்லுமா? நீங்க சொல்லுவீங்களா பிள்ளையா? சொல்லுவீங்களா உங்க பெத்த பிள்ளைங்கள? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. டாரே நீ டாரே நீ போய் படிச்சு என்ன வர போற? போட்டு வாடா, உங்க தாத்தா செய்த தொழில்தான், உங்க தாத்தா தொழில நான் பண்ற வலை இருக்கிறேன், நீ வாடா வலை இடா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பால் தெபோ பால் உங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க. கடலுக்கு போனாரு, தொழில் பண்ணாரு இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? என்ன பிசினஸ்? உங்க அப்பா பண்ணதை விட உங்க அப்பா சொன்னாரா உங்களுக்கு, டேய் பெருமலை நீ என்ன மாதிரிலாம் மழை படக்கூடாதா, நீ போய் படி பெரிய ஆயிடு அத்தை பண்ண இத்த பண்ணு சொன்னாரா? அந்த காலகட்டத்தில் படிப்பெல்லாம் மக்கள் போனாங்க, உழைப்பாங்க, பாடுபடுவாங்க, வர வருமானத்தை எடுப்பாங்க, வீட்டுக்கு கொடுப்பாங்க, எங்கன்னா போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவாங்க. இது அவங்க வேலை. அதோட முடிஞ்சு போச்சு. மேலூர் வரப்பட்டேன். அப்புறம் புள்ள வந்தாரு. புள்ள அப்பா அம்மா சொல்லி கொடுக்க இல்லை, ஏன்னா அவங்க படிப்பு இல்லாத பசி பண்ணி கடந்து நம்ம வாடுறது பெரிய விஷயம். யார பேசுறீங்க? அப்ப அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய முயற்சி உழைப்புகள், சரி நம்ம கொஞ்சம் மீன் வாங்கி விற்கலாமா அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கச்சவர்கள் வந்தாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? மீன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மீன் பிசினஸ் பண்றவரு ஏன் என் புள்ள மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாரு? ஏன் சிபிஎஸ்இ ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கறீங்க சொல்லுங்க? ஏன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்தீங்க? அது பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ற தொழில சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுதா சொல்றது? புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் பண்ற தொழிலை என் புள்ள பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் தொழில் என்னோட முடிஞ்சிடணும். என் புள்ள என்ன பண்ணும்? நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். பெற்றோருக்கு அது கனவு இல்லையா? அப்ப அது அவருக்கு வந்தது. இப்ப அந்த புள்ள அப்படின்னா அப்படி அந்த புள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த பிள்ளைய தான் பிள்ளை இப்படி வளரணும், இப்படி மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கப்படும் போது, ஆனா ஆவிக்குரிய பெற்றோர்களாக நாங்க நீங்க இந்த உலக பிரமாணத்தை விட ஆவிக்குரிய ஜீவித்துல நீங்க வளர்ந்து வரணும்னு நாங்க ஆசைப்பட மாட்டோம். சொல்லுங்க, நான் ஆசைப்பட மாட்டோம். நாங்க அதை சொல்லி கொடுத்தா கீழ்படுறீங்களா? செவி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் என் மீது அன்பு வைத்தார், என் மீது அன்பு வைத்து ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு நடத்தும் தெய்வத்துக்கு நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பாடுபட்டேன். எங்களுக்கு முக்கியமானது என் குடும்ப சூனியம், மந்திரம், மாய்மாலம். என் குடும்பத்துல எல்லாரும் செத்தது, என் குடும்பத்துல எல்லாரும் செத்தது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை, என் குடும்பம் நடந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறேன்? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன ரட்சித்தீங்கப்பா, உங்களுக்கு நான் பிரியமா வாழறேன். என் மேல நான் ஒரு குப்பை, நான் ஒரு கூலம், நான் ஒரு அசுசி, நான் ஒரு நாத்தம், நாங்கெல்லாம் ஒரு ஆளா, எங்கள் மீது நீங்க அன்பு வச்சுக்கலப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. அப்ப என் மீது அன்பு வைத்து வந்த தெய்வத்துக்கு நான் உத்தமமா உண்மையா இருப்பேன்னு சொல்லி அவர் விசுவாசியா இருக்கும் போது சபையில் என்ன செய்யணுமோ ஓடணும், ஓடியாங்க, என்னென்ன காரியங்கள் எல்லாம் வச்சு செய்ய ஆரம்பித்தேன். எல்லா காரியங்களும் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்தது கர்த்தர், நீ என் மகனே, நீ இந்த ஊழியத்தை செய்யணும், உண்மையில அன்பு வச்சிருக்கிறேன், உன்னை நான் ஊழியக்காரன் ஆக்குவேன், நீ இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி 1996 நீ வா என்று என்னை அழைத்து தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? இந்த ஊழியத்தை என் கரத்தில் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை அனுமதித்தாரே. அந்த ஊழியத்தை பெற்ற நான் அப்படியே இருந்து விடாமல் நான் என்ன செய்தேன்? ஆண்டவரே என் மேல் அன்பு வைத்து நான் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை கையில கொடுத்தீங்களே, இந்த ஊழியத்தை உத்தமா உண்மையா நான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அது என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படி என்று அப்படியே அதை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் சொன்னார், என் அன்பு மகனே, நான் செய்வதை காட்டிலும் எங்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வாக்கு சொன்னீரே, அந்த காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. அப்படி என்றுதான் போராடினேன், ஜெபித்தேன். இன்னைக்கு அடியான் மூலமா நடக்காத அற்புதங்களும் இல்ல, அதிசயங்களும் இல்ல. இந்த தமிழ்நாடுல, இந்த இந்தியா இல்ல, இலங்கை அல்ல, உலக நாடுகள் அனைத்து பாகங்களிலும் நான் போகாத இடங்களிலும் கூட தொலைபேசியில் ஜெபம் பண்ணி இன்னைக்கு அற்புத அடைகளை பெற்று அநேக குடும்பங்கள் வாழ்கிறார்களே. அப்போ ஆண்டவராகிய தேவன் என்னிடத்தை கொடுத்ததை இது இப்போ நான் முடித்துச்சேன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நீ ஊழியக்கார பிள்ளையா? நீ சபையில் இருக்கியா? நீ சபையில நீ என்ன இருக்கணும்? உன் பொறுப்பு என்ன? ஒரு அடிப்படையில ஒரு விசுவாசியா இருந்தாலும் அடிப்படை விசுவாசம் என்ன பண்ணணும்?